மச்சான் நினைப்போ. நீ வேற ஏண்டி பாட்டெல்லாம் பலமா இருக்கு. மச்சான நினைச்சு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நீ வேற வத்தரசா, அந்த மனுஷனை நினைச்சு எனக்கு திக்கு திக்குங்குது. நானே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல இருக்கேன். நீ வேற ஏங்க என்ன ஆச்சு? எது சண்டையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அந்த மனுஷன் படிச்சு படிச்சு சொன்னாரு, படிக்கிற பிள்ளைக்கு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிடாத பண்ணாதேன்னு. நான் தான் சொல்ல சொல்ல கேட்காம மாப்பிள்ளை வீட்டால வர சொன்னேன். இந்த மனுஷன் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டாருன்னு வையேன், ஏன்னா உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவாரு. அதான் யோசிச்சுட்டு கிடக்கேன். வந்தாரு அம்பிட்டு தான். காட்டுல என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஆமாக்கா, அண்ணன் சொன்னதும் சரிதானே. இப்படி அவசரப்பட்டு மாப்பிள்ளை வர சொல்லி எல்லாருக்கும் சங்கடம். அத்தை இருக்க தைரியத்துல தானே நான் வர சொன்னேன். இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல. எல்லா பிள்ளையும் தூக்கி அத்தை மேலே போட்டேன்னு வையேன், அவங்க அம்மா கிட்ட அவங்க அமைதியாக போயிடுவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இம்புட்டு நேரம் அமைதியாக இருக்கேன். சரி சரி, பிள்ளையே ஈஸியாக தானே எடுத்துக்கிச்சு, அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் சமைப்போம். பிள்ளை வாயை திறந்து பிரியாணி வேணும்னு கேட்டுருச்சு. இன்னைக்கு ட்ரீட் வேற, நல்லபடியாக செஞ்சு முடிப்போம். ஆமாம் ஆமாம், இந்த விறகெடுக்க போனா உமா வந்துட்டாளா? எக்கா வந்தாச்சு வந்தாச்சு. ஏண்டி ஒரு விறகெடுக்க போனதுக்கு இம்புட்டு நேரம்? எனக்கு என்னம்மா, வீட்டில் உட்காந்துட்டு காய் நறுக்கிக்கிட்டு என்ன கேள்வி கேட்ப? நான் அப்படியா? பூரா விறகும் மழையில் நனைஞ்சு போய் கிடக்கு. அதில் ஒரு தார்பாய் கூட பார்த்தல. தேடி கண்டுபிடிச்சி புதுசாக 4 விறக உடச்சி எடுத்துட்டு வரேன். ஆமாண்டி ஆமாண்டி, நேற்று கொஞ்சம் அசந்துட்டேன். நைட்டு சரியான மழையாமே. நான் இந்த கவலையில் தூங்கவே இல்லையா, நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன். அதான் விறகு இப்படி நனைஞ்சதை நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா சாமர்த்தியமாக காஞ்ச விறக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டியே. ஆமாக்கா, அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் முன்னமே வந்திருப்பேன். ஆமாம் ஆமாம், இது மழை காலம்ல. எப்போ மழை வருது எப்போ நிற்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு அடித்து ஊற்றுது, அப்புறம் திடீர்னு வெயிலும் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரியா சொன்ன ஒத்தரசா, கொஞ்சம் கண்ணா சந்தட்டா போதும், காஞ்ச துணியெல்லாம் நினச்சி விட்ருது. பார்த்து பார்த்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்கு அப்படி தானே இருக்கும். தை பிறக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும். இப்போ ஐப்பசி தான் இருக்குது. அடுத்து கார்த்திகை மார்கழி. மார்கழியில் கூட கொஞ்சம் பனி வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். தை பிறந்தாதான் அந்த மழை கொஞ்சம் ஓயும். ஆமாம் ஆமாம், பொங்கல் தாண்டினாதான் நமக்கு மழை கொஞ்சம் குறையும். அது வரைக்கும் பார்த்து தான் இருக்கணும். ஏண்டி உமா, அந்த விறகு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் தக்காளியெல்லாம் அரைஞ்சி வை. நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நல்லா வெள்ளாட்டு கறியாக போட்டு வைங்கன்னு. அண்ணனை போட்டு வச்சிருக்கோம், வாங்கிட்டு வந்துடுறேன். யாரு? கறிக்கடை பாய் என்னண்ணா? ஆமாம்டி ஆமாம், நம்ம கடைக்கு தரவர் தானே. வழக்கம் போல் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அவர் கறியை போட்டி வைக்கிறோமா, நீ வந்து வாங்கிக்கன்னாரு. அதான் போனால் வரட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். 10 நிமிஷம் தான். சரிக்கா, அதுக்கு என்ன, நான் எல்லாம் நறுக்கி வைக்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. சரி, நான் வரட்டா? எக்கா மறக்காம கூட போய் எடுத்துட்டு போங்க. சரிடி சரிடி. இந்த மல்லிகாக்கா அருவாமனையில எப்படிதான் காய் எறிகிறாங்களோ தெரியல. நமக்கு சுட்டு போட்டாலும் இதெல்லாம் அறிய வர மாட்டேங்குது. ஆமாம்மா, நீ கரெக்டா சொன்ன. எனக்கு இந்த அருவாமனையில சரிப்பட்டு வராது. அதான் கத்தி எடுத்துட்ட பத்தியா. நீ வேணா கத்தியை எடுத்து நறுக்கு. ஆமா ஆமா, நம்மளால இந்த அருவாமனையில நறுக்க முடியாதுப்பா. இதை அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு கத்தியில தான் நறுக்கணும். என்ன இவ பைத்தியத்தை முடிச்சு போச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, சோகமா இருப்பா, ஆறுதல் சொல்லலான்னு வந்தா செல்பானை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கா. வீட்டில் வேற பிரியாணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? ஆமா, நானும் மணியக்காக நான் ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த அக்கா என்ன எப்படி சிரிச்சிட்டு போனை பார்த்துட்டு இருக்கு? ஏண்டி திவ்யா, உங்க அக்காளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? அவளுக்காவது பைத்தியமாகுது. அவளால மற்றவங்களுக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா போதாது. உங்களுக்கு என்ன நினைப்பு? அவ என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரணும் கட்டிட்டு போகணும்னு நினைச்சா? இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றுடாதான் நினைச்சா. அதே மாதிரி கல்யாணம் நின்றுச்சு. அதான் ஜாலியா இருக்கா. இம்புட்டு நேரம் நீங்க பார்த்துருக்கணும். தோட்டத்துல ஒரே ஆட்டம் பாட்டம் தான், சரியான ஜாலியா இருந்துச்சு. பார்த்தா விஷயமா? அப்ப மணிக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. ஏண்டி வருத்தப்படுறவள பிரியாணி ட்ரீட் வைப்பா? அதுவும் சரிதான். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போறோம்? இன்னும் ஒரு 4-5 வருஷம் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்படி சொல்லி சின்ன பண்ணே, பொண்ண மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும் எனக்கு சப்போர்ட்டுக்கு. நான் எல்லாரையும் போயிட்டு வந்துருவேன். சரி, போன்ல மட்டும் நேரம் என்னத்தை பார்த்துட்டு கிடந்தேன்? பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏண்டி, பிரியாணி எப்படி செய்யறதுன்னு உனக்கு எதுக்கு? அதான் வீட்டில் செஞ்சு தர போறாங்க, நம்ம சாப்பிட போறோம். நோ 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 நோ, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால இன்னைக்கு
எங்க அப்பா ஏற்கனவே நல்லா வெள்ளாட்டு கறியா காதர் பாய் கடையில வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. எங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏண்டி அப்போ அங்கே உட்காந்துட்டு எங்கள் அம்மா உங்கள் அம்மா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அதெல்லாம் காய் தானே நறுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பிரியாணி செய்றேன்னு சொன்னா சரின்றுவாங்க. இல்ல இல்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆமாம்மா, எங்க வீட்லயும் தலைச்சோறு இருக்கு, மிஞ்சு போயிடும். நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. எனக்கு டியூஷனுக்கு நேரம் ஆச்சு, நான் டியூஷன் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்கு, நானும் அப்படியே கிளம்புறேன். ஏண்டி ஓவரா பண்ணாதீங்க டி, நானும் நல்லா தான் பிரியாணி செய்வேன். எங்க சித்தியும் அம்மாவும் பண்றதை நான் எத்தனை வாட்டி நேரில் பார்த்துருப்பேன். நான் பிரியாணி நல்லா தான் பண்ணுவேன். நீ பண்ணுவ சரி, அதை யார் சாப்பிட்றது? உனக்கு ஒழுங்கா சுடுதண்ணியே வைக்க தெரியுமான்னு தெரியல, இல்லை பிரியாணி பண்றாளாம். அதெல்லாம் நான் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க எல்லாம் இருந்து என் பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். இது என்ன ரொம்ப போச்சு? இவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு வந்தா நமக்கு 4 பேர் ஆறுதல் சொல்ற மாதிரி பண்ணிடுவா போலயே. அதெல்லாம் யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க, பிரியாணி கண்டிப்பா நல்லா வரும். நான் செஃப்புங்க சொல்றதை பார்த்து வச்சிருக்கேன், அதே மாதிரி பண்ண போறேன். நீங்களும் வேணா கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணுங்க. ஓகே, எங்க அப்பா கறி வாங்கிட்டு வந்திருப்பாரு, நான் போய் பாக்குறேன். ஐயோ, இன்னைக்கு நம்ம வசமா சிக்கிட்டோம். இன்னைக்கு கறி விலை எம்பிட்டுன்னு தெரியலையே. 1000 ரூபா வந்துருச்சு. இன்னைக்கு எம்பிட்டு சொல்றான்னு தெரியல. நல்லா பிரியாணி சைஸுக்கு போட சொல்லணும். சொல்லிட்டு என்ன? நில்லுங்க வாரேன். ஏம்மா எங்க போறீங்க? ஏன்டி பிரியாணி கேட்டில, அதுக்கு கறி வேணாமா? கறி வாங்கலாம் மீட்டருக்கும் கடைக்கு. நம்ம பாயன்ட்டு சொல்லி வச்சிருந்தேன், நல்லா வெள்ளாட்டு கறியா கடைக்கு எடுத்து வைங்கன்னு. எடுத்து வச்சிருப்பாரு. போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுறேன் டி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேணாமா? ஏன் பிரியாணி வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை இல்லை, இன்னைக்கு பிரியாணி தான். கறி இல்லாமல் எப்படி பிரியாணி பண்ண முடியும்? வெஜிடபிள் பிரியாணி எதுவும் பண்ண போறியா? ஏம்மா, வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணால் அது பேர் பிரியாணி இல்லைம்மா, குசுக்கா இல்லை தக்காளி சாதம். இப்போ நீ என்னதான் சொல்ல வர? பிரியாணிங்கிற கறியும் வேணாங்கிற, அப்போ எப்படி தான் பிரியாணி செய்வேன்? அப்பாவுக்கு ஃபோனை போட்டு பிரியாணிக்கு கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேம்மா. என்னடி சொல்கிற, உங்கள் அப்பா வீட்டுக்கு வராரா? ஆமாம்மா, வந்துட்டு இருந்தாரு. ஃபோனை போட்டேன்னா சரி சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்னாரு. அதான் அவனை போக வேணாங்க. ஐயோ, அந்த மனுஷன் வந்தா என்னை என்ன திட்டு வரணும்னு தெரியலையேட்டி. அவர் சொல்ல சொல்ல கேட்காம மாப்பிள்ளை வீட்டுக்காரரை வர சொன்னேன். இந்த மனுஷன் என்ன போட்டு கிளியும் கிளிக்க போறாரு போ. ஏம்மா, அதெல்லாம் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பேசாம உள்ள வா, மழை வர மாதிரி வேற இருக்கு. நீ பாட்டுக்கு போய் மழையில மாட்டிக்காத சொல்லிட்டேன். நீ உள்ள வாமா. ஐயோ, இந்த மனுஷன் வேற வராரா? அத்தைக்கிட்ட போய் முதல்ல சரணம் அடைஞ்சிடணும். அத்தை பேசினாதான் இந்த மனுஷன் வாய மூடுவாரு, இல்லை நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவாரு.